பல நேரத்தில் தனிமையை உணர்கிறோம். பல சூழ்நிலையில் என்னை விசாரிக்க யாரும் இல்லை. என்னுடைய பிரச்சனை யார்கிட்ட நான் சொல்கிறது? என்னுடைய பிரச்சனை யாராவது ஒருத்தர் தீர்ப்பாங்களா? என்னுடைய பிரச்சனை எப்போ மாறும் அப்படின்ற சூழ்நிலையில் தள்ளப்படுறோம். தனிமையில் கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு, குறிப்பாக இயேசுவை அறிந்த பிறகு தான் இப்படி நிறைய மனிதர்கள் இன்றைக்கி தள்ளப்படுறார்கள். ஏன் இப்படிப்பட்ட சூழல் அப்படின்னா, உறவுகள் உன்னை விசாரிக்காத நேரத்தில், கைவிட்ட நேரத்தில், இனஜன பந்தம் சொந்தம் இன்றைக்கி கைவிட்ட நேரத்தில், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவையை சந்திக்கிறேன், நான் உன் சுச்சுவேஷனை பார்க்குறேன், உன் சுச்சுவேஷன் எப்படிப்பட்டது, இந்த சுச்சுவேஷனில் நீ என்னுடைய உறவில் எப்படி இருக்கிற என்பதற்காக இயேசு இந்த தனிமையை உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். நிறைய இன்றைக்கி கலங்குறோம், இந்த தனிமையிலிருந்து யாராவது வெளியே கொண்டு வருவாங்களா அப்படின்னு. ஆனால் இயேசுவால் மட்டும்தான் நம்ம தனிமையை மாற்ற முடியும்.